ஸோ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க கார்டில் வந்திருக்கக்கூடிய சினாரியோ அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர், உங்ககிட்ட 20 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு கார்பஸ் இருக்குது. 60 கரண்ட்லி உங்களோட ஏஜ் வந்து 60. இப்போ தான் ரீசெண்டாக ரிட்டையர் ஆயிருக்கீங்க. உங்களுடைய கோல் அப்படிங்கிறது 1 crore இந்த 20 lakhs வச்சு ரீச் பண்ணணும் வித்தவுட் டேக்கிங் ஹையர் ரிஸ்க் இல்லாமல். இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க சார்? இப்போ ஒரு டீச்சர் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்னால் எனக்கு பென்ஷன் வரும். நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து ரிட்டையர் ஆயிருந்தால் எனக்கு பென்ஷன் வராது. அதனால நான் என்னுடைய கோல் வந்து 1 கோடி ஆக்கணும்னு நான் நினைக்க அவசியம் இல்லை. எனக்கு வந்து கையில் இருக்கிறது இந்த 20 லட்சத்தை மட்டும் வச்சு தான் நான் வந்து வேறு வேலைக்கும் போகாமல் மிச்ச வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு 1 கோடி ஆக்கிறத விட இந்த 20 லட்சத்துலேருந்து எனக்கு தேவையான வருமானத்தை தொடர்ந்து எப்படி நான் வரவழைச்சிக்க பார்த்துக்கிறதுன்னு சொல்லி இதில் ஒரு பார்ட்டை வந்து அவருக்கு போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ஸ் இருக்குது. 8.3 8.4% கிடைக்குது. அட்லீஸ்ட்டு ஒரு பார்ட் ஒரு 10 lakhs நான் அதில் போட்டு அதில் ஒரு மந்த்லி இன்கம் வர்ற மாதிரி பண்ணிவிடுவேன். அண்ட் ஐ ஆல்சோ அஸ்யூம் ஐ ஹேவ் அ ஓன் ஹவுஸ். 60 yearsல இவ்வளோ நாள் டீச்சராக வேலை பார்த்ததில் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு ரெண்டல் அந்த இன்கம் எல்லாம் இல்லை, இது போதும். மிச்சம் ஒரு 10 lakhs நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ட்ரை பண்ணலாம் அதிகபட்சமாக. அதை வந்து எவ்வளோ நாளைக்குள்ளே 1 கோடி ஆகுங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக சொல்ல முடியாது. 60 வயசுங்கிற போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேஃப்டி ஃபஸ்ட்டு தான் அவங்க பார்க்கணும். 1 கோடிங்கிறது எல்லாருக்குமான இலக்கு இல்லை, நிம்மதியான வாழ்க்கைங்கிறது தான் எல்லாருக்குமான இலக்கு.